வணக்கம். வழமை போல இலங்கையில வெளியாகின்ற பத்திரிகை செய்திகளோட உங்களை சந்திக்கிறதுக்கு காத்திருக்கிறேன். தொடர்ந்துமே இலங்கை பரப்புல வெளியான முக்கிய பத்திரிகைகளும் அதனுடைய செய்திகள் தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக விவாதிக்கலாம். அந்த வகையில வலம்புரி பத்திரிகையில் அமைந்த பிரதான தலைப்புச் செய்தியாக மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதே அரசின் எதிர்பார்ப்பு. அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நிதி பிரச்சனை இல்லை, தேர்தலை விரைவில் நடத்துவதே அரசின் எதிர்பார்ப்பு என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த மாகாணசபை தேர்தலுக்கு வைத்திருந்த நிதியைத்தான் டித்வா புயலுக்கு நிவாரணமாக பயன்படுத்தினார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேல இருந்து வருகின்றது. அதற்கு பதிலளிக்கும் முகமாக சில விடயங்களை தேசிய மக்கள் சக்தி சார்பில் இருந்து பலரும் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த நிதியை நாங்கள் பயன்படுத்தல, நாங்கள் அது சம்பந்தமாக எங்களுக்கு நன்கொடையாக சில வந்த நிதிகளைத்தான் பயன்படுத்தினோம், டித்வா புயலுக்கான அந்த நிவாரணமாக என்கின்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் தெரிவிக்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடயத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, ஒரு அரசாங்கத்தில் ஒரு தேவைக்கான நிதி பங்கீடு இருந்தால் அதே பங்கீட இன்னொரு தேவைக்கு பயன்படுத்துறதுன்றது சட்ட ரீதியாக ஒரு குற்றத்துக்குரிய அல்லது ஒரு தவறான விடயம் என்கிற அடிப்படையில் இந்த இது பேசப்பட்டது. அப்படி அந்த நிதியை பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் தேவை. அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் இல்லாம நிதியை பயன்படுத்தியது ஒரு தவறான விடயம் என்கின்ற அடிப்படையில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே போல தமிழீழ விடுதலை புலிகள் யுத்தத்திற்கு பயப்படவில்லை. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உண்மையில் யுத்தத்திற்கு பயப்படவில்லை என முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு அண்மையில வழங்கிய நேர்காணல் ஒன்றில் தான் அவர் இந்த விடயத்தை தெரிவிச்சிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட விடயத்தில், அதாவது அவர் சொன்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் யுத்தத்துக்கு பயப்படையில்லை, இருந்தாலும் சமாதான காலங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் தங்களுக்கு சார்பாக என்கின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்கே அதற்கு உதவி இருந்தார். அதே மாதிரி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த விடயத்துல அதிர்ஷ்டவசமாக அவர் இந்த சமாதானத்துக்குள்ள போகவில்லை. அப்படி போயிருந்தால் அவர்கள் அதையும் பயன்படுத்தி இருப்பார்கள் என்ற பொருள்பட அவர் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் இந்த சமாதான காலத்துல என்னென்ன விடயங்கள்லாம் நடந்தது, யார் இந்த சமாதான காலத்தை பயன்படுத்தினார்கள், ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டன, சில இடங்கள்ல மீண்டும் இந்த யுத்தத்திற்கு காரணமாக அல்லது வழிவகுத்தது யார் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது சமாதான காலத்துல நடந்த விடயம். அது சம்பந்தமான ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். ஜாழ் சிறை வளாகத்தில் ட்ரோன் பறக்கவிட்டவர் கைது. ஜாழ்ப்பாண சிறை வளாகத்தின் மேல் ட்ரோன் பறக்கவிட்ட குற்றச்சாட்டில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாண சிறைச்சாலை வளாகத்தின் மேல் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை வேளை ட்ரோன் பறந்துள்ளது. அதனை அவதானித்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் அது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற வாரியான தகவல் வெளியா இருக்கின்றது. அதே போல செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணி இன்று ஆரம்பம். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்று புதன்கிழமை காலை ஆரம்பிக்கப்பட உள்ளன என்ற செய்தி வெளியா இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது 400க்கும் மேற்பட்ட மனித இன்பு சிதிலங்கள் வெளிவந்திருக்கின்றன. சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் இன்னும் இதுல மனித சிதிலங்கள் இருக்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் நல்லூரை அண்டிய பகுதிகளிலேயும் சோதனை சாவடி, முன்னர் செம்மணில சோதனை சாவடியில் இருந்த அண்டிய பகுதியிலேயும் நல்லூருக்கு போற பகுதியிலேயும் சில மனித சிதிலங்கள் இருக்கின்றன, அதையும் தோண்ட வேண்டும் என்கிற கருத்தை சொல்லியிருந்தார். பார்க்கலாம் அது தொடர்பான விடயங்கள் நடக்கின்றன என்பதனை. ஜாழ்ப்பாணத்தில் சிறை உத்தியோகத்தர் மீது கைதி தாக்குதல். ஜாழ்ப்பாணத்தில் விளக்கமறியல் கைதி ஒருவர் சிறைச்சாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. அதே போல இன்னொரு முக்கியமான செய்தியையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இதுவும் வலம்புரி பத்திரிகையில வெளியான செய்திதான். சுரேஷ் சிலை தாக்கல் செய்த மனு ஒத்திவைப்பு. தன்னை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு எதிராக அரசு புலனாய்வு பிரிவு முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சிலை தாக்கல் செய்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. மத்துவ பண்டார சுட்டிக்காட்டு. நாட்டின் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. இன்று இந்த நாட்டில் சிறைச்சாலை அதிகாரிகள் உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்திருக்கின்றார். இதுவும் இந்த செய்தி பரப்புல வெளியான ஒரு முக்கிய செய்தியா இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த விடயங்கள்ல தொடர் விமர்சனங்களை குறிப்பாக இந்த அரசாங்கம் சந்தித்து வருகின்றது. எவ்வாறு இவர்கள் இப்படியான பாதுகாப்பு உறுதிப்படுத்தல் இல்லையான தன்மையில நாட்டை வைத்திருப்பார்கள் என்ற விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனமாகவே இருக்கின்றது. அதே போல தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கியமான செய்திகளாக
செம்மணி புதைகுழியுடன் தொடர்புடைய இராணுவத்துக்கு பதவி உயர்வு, இலங்கை அரசின் பொறுப்பு கூறல் தோல்வியின் செயல்பாடே இது குற்றம் சாட்டுகிறது ஜாஸ்மின் சூகாவின் அமைப்பின் அறிக்கை என்ற வாரியாக ஒரு கருத்தொன்று தெரிவிக்கப்படுகின்றது. அதே போல ஜால் சிறைச்சாலைக்கு மேல் வட்டமிடப்பட்ட ட்ரோனால் பரபரப்பு, பறக்க விட்டவர் கைது என்ற தகவலும் தினக்குரல் பத்திரிகையிலையும் வெளியா இருக்கின்றது. சிறைச்சாலை உத்தியோகத்தரை தாக்கிய விளக்கமறியல் கைதி ஜாழ்ப்பாணத்தில் நேற்று சம்பவம் என்ற மாதிரியான செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில வெளியான செய்தியாக காணப்படுகின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். அதே மாதிரி நாங்கள் இந்த மின்னிதழ்ல வெளியான செய்திகள் தொடர்பாகவும் அலசி ஆராயலாம் நினைக்கிறேன். அந்த வகையில காலை முரசு பத்திரிகையில வெளியான செய்திகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். காலை முரசு பத்திரிகையில வெளியான செய்திகளாக நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், சிஐடியின் விசாரணை தீவிரம், முக்கிய ஆதாரங்கள் நீதிமன்றில், கொடூர தாக்குதலின் பின்னணி அம்பலம், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற சிறைச்சாலைகள் அவசர நிலைமைகளை கையாளும் படையணி உத்தியோகத்தர்கள் 10 பேர் மற்றும் கைதிகளின் 21 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது என்ற செய்தி காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 10 அதிகாரிகளும் 21 கைதிகளும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதனுடைய விசாரணை பின்னணியில இந்த சுரேஷ் எனப்படுகின்ற நபர் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். தனக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு 30 நிமிடங்களை விட அதிக நிமிடங்கள் தேவை என்று. அதுக்கு போலீசார் அந்த அனுமதியை கொடுக்கல. அதால வாய் தகராறு ஏற்பட்டது. அதற்கு பிறகு கைதிகளை தாக்கியிருந்தார். கைதிகள் சிறை அதிகாரிகளோட வாய் தகராறத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதுதான் காரணம் என்கின்ற விடயம் சிஐடி அறிக்கையில தெரிய வந்திருக்கின்றது. பார்க்கலாம் அடுத்த கட்ட விசாரணைகளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட போகின்றன என்பது. அதே போல செம்மணி அகழ்வு பணி இன்று மீண்டும் ஆரம்பம். இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் என்ற செய்தி வந்திருக்கின்றது. அரசின் வாக்குறுதிகள் வெறும் கற்பனையே, மொட்டு கட்சிக்கு விமர்சனம் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். மொட்டு கட்சியின் விமர்சனம் தொடர்பாக ஒரு சுரவீர அவர்கள் ஒரு பதிலடி ஒன்றையும் கொடுத்திருக்கார். ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். என்ன விஷயம் என்றால், நீங்க நீதிமன்றங்களை அதிகரிக்க சொல்லி விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு நீதிமன்றங்களை அதிகரிக்கிறது முக்கியம் இல்லை, கைதிகளே இல்லாத நாட்டை உருவாக்குறதுதான் முக்கியம் என்ற ஒரு விமர்சனத்தை அல்லது ஒரு பதிலை முன்வைத்திருக்கிறார். அதுவும் பெரிய அளவில் பேசப்படுகிற ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது. அதே போல நீதியரசர்களின் பதவிக்கால நீடிப்பு ஜனநாயகத்துக்கு முரணான செயல், கர்ஷடி சில்வா கடும் விசனம், டெங்கு ஒழிப்புக்காக களமுறங்க முப்படை, நாளை முதல் விசேட கூட்டு நடவடிக்கை என்ற செய்தி. தமிழ் பேசும் கட்சிகளின் சங்கம் பின்னணியில் அனுர அரசு இல்லை, அமைச்சர் நலிந்த ஜேதிச விளக்கம் என்ற தகவலும் கூறப்பட்டிருந்த ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆளும் கட்சியினுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் தான் இந்த உருவாக்கம் வந்தது, தமிழ் கட்சிகளின் கூட்டு என்று அதற்கு நலிந்தேச விளக்கம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள புதிய சங்கமத்தின் பின்னணியில் அரசு இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்தேச தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இது காலை முரசு பத்திரிகையில வெளியான செய்திகளாக இருக்கின்றன. அதே போல தமிழ் மிரர் பத்திரிகையில வெளியான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். வெறும் வெங்காயம், கலாநிதி விநாயகமூர்த்தி ஜனகன் சாடல், கூட்டு தமிழ் பேசும் எதிர்கட்சிகளினுடைய விடயம் தொடர்புள்ள விமர்சனம். கூட்டு தமிழ் பேசும் எதிர்கட்சிகள் என்பது உரிக்க கண்ணீர் மட்டுமே வரவழைக்கும், உள்ளே ஒன்றுமில்லாத வரும் வெங்காயம் போன்றது என்கின்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் ஜனகன் அவர்கள். அதே போல முகநூல் நேரலையில் உயிரை மாய்த்த சோகம், கரந்தனிய தல்காவத்தை பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபர் ஒருவர் தனது முகநூல் நேரலையின் போது தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் கரந்தனிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியா இருக்கின்றது. அதே போல சிகரெட் வரி குறைப்பால் 25 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமான இழப்பு என்ற செய்தி வெளியா இருக்கின்றது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று நலிஞ்ச தேச அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதுவும் ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. ஜேவிபிக்கு பலமாக இருந்த விவசாயிகள் தலைவலியாக மாறியுள்ளனர் என்று சயித் பிரேமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதே போல ஜூலை 21 முதல் 24 வரையான அமர்வு வாரத்திற்கான அலுவல்கள் ஆரம்பம், பாராளுமன்ற அமர்வுக்கான அலுவல்கள் ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. சுரேஷ் செலையின் மனு ஒத்திவைப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அதே போல ஈசி கேஸில் ஐஸ் ஒருவர் கைது, ஈசி கேஸில் ஐஸை பகிர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாக இருக்கின்றன. அது ஒரு செய்தி பரப்பாக இந்த தமிழ் மிரர் பத்திரிகையில வெளியா இருக்கின்றது. எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார் என்கின்ற அடிப்படையில மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு ஏற்ற வகையிலான விழிப்புணர்வூட்டும் தெளிவூட்டல்கள் இடம்பெற்றன என்ற அடிப்படையிலாக தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகள் காணப்படுகின்றன. இவை இன்றைய இலங்கை பரப்புல வெளியான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள மாலை செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.